மூளையோட பௌதீக கட்டமைப்பையே உங்களால மாற்றி அமைக்க முடியும்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் காத்துல கரையிற வெறும் மேகங்கள் கிடையாது. மாறாக அது உங்க மூளைய ஒவ்வொரு நொடியும் செதுக்கிட்டு இருக்கிற ஒரு உளி. அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை. இன்னைக்கு நாம இந்த ஆழமான உரையாடல்ல அலசப்போவது ரிக் ஹான்சன் மற்றும் ரிச்சர்ட் மெண்டியஸ் எழுதிய புத்தாஸ் பிரெயின், தி பிராக்டிகல் நியூரோசயன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், லவ் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற புத்தகத்தோட முன்னுரைகள் மற்றும் முதல் அத்தியாயத்தை தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமா, சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இது வெறுமன ஒரு தத்துவ விசாரணை கிடையாது. பல நூற்றாண்டுகளா இருந்து வர்ற தியான பயிற்சிகள், நவீன உளவியல், அப்புறம் நரம்பியல், அதாவது நியூரோசயன்ஸ். கரெக்ட். இந்த மூன்றும் சந்திக்கிற ஒரு அற்புதமான புள்ளியை நோக்கிய பயணம் இது. நிச்சயமா இந்த பயணம் உங்க அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா உங்க மூளையோட செயல்பாட்டை நீங்க அணுகிற விதத்தையே மாற்றி போடக்கூடியது. அந்த மூன்று துறைகளும் ஒன்னே ஒன்னு சந்திக்கிற புள்ளிதான் இப்ப மனித குலத்தோட ஆகப்பெரிய சாத்தியக்கூறுகளை நமக்கு திறந்து விடுது. அதாவது பல நூற்றாண்டுகளா தியானம் செய்றவங்க அவங்க மனசை எப்படி அமைதிப்படுத்தினாங்க அப்படிங்கறத இப்ப நம்மால அறிவியல் பூர்வமா பார்க்க முடியுது. ஆமா, இன்னைக்கு நவீன அறிவியல் கருவிகளான fMRI ஸ்கேன்கள் மூலமா நம்மால நேரடியா பார்க்க முடியுது. நாம எதை பத்தி சிந்திக்கிறோமோ அது நம் மூளையோட அமைப்பையே மாத்துது அப்படிங்கிறது இன்னைக்கு கண்கூடா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஓஹோ, இது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான கருத்து கிடையாது. இது ஒரு உண்மையான பயாலஜிக்கல் ஃபேக்ட். இப்போ மகிழ்ச்சிய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த மகிழ்ச்சி உற்பத்தியாகிற தொழிற்சாலையான மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நாம முழுமையா புரிஞ்சுக்கணுமே. கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுதான் அடிப்படை. இந்த புத்தகத்துல இருக்கிற ஆதாரங்களின்படி பாத்தீங்கன்னா, மூளை அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒரு சிக்கலான இயந்திரம். நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேக்குறேன், மூளை உண்மையில என்ன, அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு தெளிவான சித்திரத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. நான் படிச்ச வரைக்கும் அது பார்ப்பதற்கு ஒரு டோஃபு மாதிரி அல்லது ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒரு 3 பவுண்டு உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு மென்மையான உறுப்பு போலதான் இது தோன்றும். ஆனா அதுக்குள்ள நடக்கிறது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச செயல்பாடு. பிரபஞ்ச செயல்பாடுனா அவ்ளோ பெரிய விஷயமா அது? நிச்சயமா. அந்த 3 பவுண்டு எடையுள்ள மூளைக்குள்ள 11.1 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. 1 ட்ரில்லியன் செல்களா? ஆமா, அதுல சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. இதை இன்னும் எளிதா சொல்லணும்னா, நம்ம பால்வீதி மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சமமான நியூரான்கள் உங்க மண்டைக்குள்ள இருக்கு. வாவ், கற்பனை செஞ்சாலே மலைப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நியூரானும் மத்த நியூரான்களோட சுமார் 5000 இணைப்புகளை கொண்டிருக்கு. இந்த இணைப்புகளுக்கு பெயர் தான் சினாப்சிஸ். ஓ, அந்த சினாப்சிஸ் மூலமா தான் தகவல் பரிமாற்றம் நடக்குதா? கரெக்ட். இப்போ இந்த மூளை பாத்தீங்கன்னா நம்ம உடல் எடையில வெறும் 2% மட்டுமே இருக்கிற ஒரு சின்ன உறுப்பு. ஆனா நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் அப்புறம் நாம எடுத்துக்கிற குளுக்கோஸ்ல 20 முதல் 25% அதுவே தனக்காக எடுத்துக்குது. நம்ம உடல் எடையில வெறும் 2% இருக்கிற ஒரு உறுப்பு 25% ஆற்றலை உறிஞ்சுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும்? அது ஒருபோதும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கஷ்டமான கணக்க போட்டுட்டு இருந்தாலும் மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆமா, உங்க மூளை ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி பின்னணியில தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு. ஒரு வினாடியில ஒவ்வொரு நியூரானும் 5 முதல் 50 முறை வரை மின் சிக்னல்களை அனுப்புது. நீங்க இப்போ என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு முடிப்பதற்குள்ளேயே பல குவாட்ரில்லியன் சிக்னல்கள் உங்க மூளைக்குள்ள பயணமாகிருக்கும். அடேங்கப்பா. மூளையோட இந்த தொடர்ச்சியான செயல்பாட்டை பத்தி நரம்பியல் உளவியலாளர் டொனால்ட் ஹெப் ஒரு புகழ்பெற்ற அறிவியல் கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஒன்றாக செயல்படும் நியூரான்கள் ஒன்றாகவே இணைந்து கொள்கின்றன. நியூரான்கள் that fire together, wire together. அதேதான். அதாவது நாம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது அந்த நரம்பு இணைப்புகள் மூளையில நிரந்தரமா வலுவடையுது. சரிதானே? மிகச்சரி. இந்த மூல ஆதாரங்கள்ல லண்டன் நகர டாக்ஸி ஓட்டுநர்களை பற்றிய ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. லண்டனோட வளைஞ்சு நெளிஞ்ச சுமார் 25,000 சாலைகளை நினைவில் வச்சிருக்கிற அந்த ஓட்டுநர்களோட மூளைய ஸ்கேன் செஞ்சு பார்த்திருக்காங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு ஆய்வு. ஆமா, அதுல நினைவுகளை சேமிக்கிற ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற மூளை பகுதி சாதாரண மனிதர்களை விட அவங்களுக்கு பெரியதா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சொல்றீங்க? இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? மூளை அப்படிங்கிறது ஒரு களிமண் போலவும் நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் அதை செதுக்குற உளி போலவும் செயல்படுதா? 100க்கு 100 உண்மை. ஆனா கண்ணுக்கு தெரியாத வெறும் எண்ணங்கள் எப்படி ஒரு பௌதீக அமைப்பையே, அதாவது மூளையே மாத்த முடியும்? அதோட பின்னணி என்ன? இந்த இடத்துல தான் நியூரோ சயின்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு உண்மையை சொல்லுது. மனசு மூளையும் ஒன்னு சார்ந்த ஒரு ஒற்றை அமைப்பு. நீங்க ஒரு புதிய விஷயத்தை கற்கும் போதோ இல்ல ஒரு
புதிய உணர்வு அனுபவிக்கும் போதோ உங்க மூளையில தற்காலிகமா ஒரு மின்சாரம் பாயுது. ஆனா அந்த எண்ணத்தையோ உணர்வையோ நீங்க தொடர்ந்து மனசுல தக்க வைக்கும்போது, அதாவது திரும்ப திரும்ப நினைக்கும் போது. ஆமா, அப்படி தக்க வைக்கும்போது அந்த 2 நியூரான்களுக்கு இடையிலான இடைவெளியில, அதாவது அந்த சினாப்ஸ்ல புதிய புரதங்கள் உற்பத்தியாகுது. ஓ, பிசிக்கலாவே அங்க ஒரு மாற்றம் நடக்குதா? கண்டிப்பா. அந்த புரதங்கள் ஒரு பாலம் மாதிரி செயல்பட்டு அந்த இணைப்ப பௌதீக ரீதியாகவே தடிமனாக்குது. இது ஏதோ ஒரு உருவகம் கிடையாது. மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கக்கூடிய நிஜமான மாற்றம். உண்மையிலே நம்ப முடியல. தற்காலிகமான உணர்வுகள் காலப்போக்குல நிரந்தரமான நரம்பு சுற்றுகளா மாறிடுது. இதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நரம்பு நெகிழ்வுத்தன்மை. உங்க ஒவ்வொரு எண்ணமும் உங்க மூளையோட வயரிங்க மாத்திக்கிட்டே இருக்கு. இது உண்மையிலேயே அபாரமான ஒரு சக்தி. ஆனா இப்போ எனக்கு ஒரு தர்க்கரீதியான கேள்வி வருது. கேளுங்க. நம்ம மூளை இவ்ளோ சக்தி வாய்ந்தது, அது நம்ம கட்டுப்பாட்டுல வரக்கூடியது அப்படின்னா நாம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் தானே நினைக்கிறோம். ஆமா, அதுதானே மனித இயல்பு. அப்புறம் ஏன் நாம அடிக்கடி மன அழுத்தத்துக்கும் கவலைக்கும் கோபத்துக்கும் ஆளாகிறோம்? டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாலோ இல்ல ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன இமெயில் வந்தாலோ ஏன் நாம இவ்ளோ பதற்றம் அடையறோம்? நம்ம இயல்பு நிலை ஏன் பெரும்பாலும் துயரமாவே இருக்கு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதுக்கான பதில புரிஞ்சுக்க நாம பல மில்லியன் வருஷங்கள் பின்னோக்கி மனிதனோட பரிணாம வளர்ச்சிக்கு போகணும். பரிணாம வளர்ச்சியா? ஆமா, நம்ம மூளை இன்னைக்கு நேத்து உருவானது கிடையாது. பல லட்சம் வருஷங்களா காடுகள்ல உயிர் வாழ்வதற்காக அது வடிவமைக்கப்பட்டுச்சு. ஒரு விலங்கு காட்டுல உயிர் வாழணும்னா அதோட மூளை 3 அடிப்படை உத்திகளை உருவாக்குச்சு. அந்த 3 உத்திகள் என்னென்ன? முதலாவது, தங்கள உலகத்திலிருந்து தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு எல்லைய வகுக்கிறது. அதாவது, இது நான், இது வெளி உலகம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறது. சரி. இரண்டாவது உத்தி, எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல சில விஷயங்களையாவது நிலையாக்க முயற்சி பண்றது. தன்னிடம் இருக்கிற உணவோ இடமோ அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது. பாதுகாப்புக்காக அப்படி நினைக்கும். மூணாவது உத்தி பாத்தீங்கன்னா, இன்பத்தை தர்ற வாய்ப்புகளை பற்றிக் கொள்வது, துன்பத்தை தர்ற அச்சுறுத்தல்கள்ல இருந்து தப்பி ஓடுவது. இப்போ ஒரு காட்டுல ஒரு மானாகவோ அல்லது குரங்காகவோ உயிர் வாழ்வதற்கு இந்த 3 உத்திகளும் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஆனா இந்த உத்திகள் ஒவ்வொன்னுக்குள்ளேயும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கே. அந்த முரண்பாடு தான் மனித துயரத்தோட ஆணிவேர். நீங்க சொன்ன மாதிரி காட்டுல உயிர் வாழ இந்த சாஃப்ட்வேர் உதவும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு எல்லையும் நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையவை இல்லையா? அதேதான். அதே போல எதுவும் நிலையானது கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவை. இன்பம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. துன்பம் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாதது. ஆனா நம்ம மூளை நிலையற்ற ஒன்ன நிலையாக்கிக்க தொடர்ந்து போராடிட்டே இருக்கு. அப்படியானால் நம்ம மூளையோட வடிவமைப்பு அப்படிங்கிறது காட்டுமராண்டி காலத்துல காட்டுல உயிர் வாழ உருவாக்கப்பட்ட ஒரு பழைய சாஃப்ட்வேர். கரெக்ட். ஆனா நாம அதை இப்போ இருக்கிற இந்த நவீன உலகத்துல பாதுகாப்பான ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம். இது ஒரு பரிணாம பொறி, அதாவது எவல்யூஷனரி ட்ராப் மாதிரி தோணுதே. மிகச்சரியான ஒப்பீடு. மனித மூளைக்கும் விலங்குகளோட மூளைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. விலங்குகளுக்கு துயரத்தை உணர்ற அளவுக்கு சிக்கலான நரம்பு மண்டலம் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா. இப்போ ஒரு காட்டுல ஒரு மான் சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சிடுச்சுன்னு வைங்க, அடுத்த சில நிமிஷங்கள்லயே அதோட நரம்பு மண்டலம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். அது அமைதியா புல்மைய தொடங்கிடும். ஆனா மனிதர்களா இருந்தா அந்த மான் நேத்து சிங்கம் எப்படி துரத்துச்சு, நாளைக்கு திரும்ப வந்துருமோ அப்படின்னு உட்கார்ந்து யோசிக்காடு. ஆனா மனிதர்களாகிய நாம மட்டும்தான் கடந்த காலத்தை நினைச்சு வருந்துறோம், எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறோம். அது உண்மைதான். புத்தகத்துல இது ரொம்ப ஆழமா சொல்றாங்க. அதாவது நாம துன்பப்படுறோம் அப்படிங்கறத நினைச்சே துன்பப்படுறோம். ஒரு சின்ன அவமானம் நடந்தா அதை 100 தடவை மனசுக்குள்ள ஓட்டி பார்த்து 100 தடவை அதற்கான வலிய நரம்பு மண்டலத்துக்கு நாமே கொடுக்கறோம். மூளை தான் இந்த துயரங்களை உருவாக்குது. மூளைதான் பிரச்சனையை உருவாக்குது. ஆனா இதுல ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. மூளைதான் நம்ம துயரங்களுக்கு காரணம்னா அந்த மூளையை எப்படி இயக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுவே அதற்கான தீர்வாகவும் இருக்க முடியும் இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. புத்தரோட போதனைகளையும் நவீன நரம்பியலையும் இணைக்கிற புள்ளி இதுதான்னு தோணுது. புத்தர் தன்னோட விழிப்புணர்வு பயணத்துல 3 தூண்டுகளை கற்பித்தார். ஆமா, ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் ஞானம். கரெக்ட். ஆனா இவையெல்லாம் ஏதோ ஆன்மீக சொற்பொழிவுகள்ல கேட்கிற வார்த்தைகள் மாதிரி தோணுதே தவிர அறிவியல் ரீதியான கருவிகள் மாதிரி எனக்கு தெரியலையே. இவை எப்படி மூளையோட அடிப்படை செயற்பாடுகளோடு தொடர்புடையது? முதல் பார்வையில அப்படி தத்துவார்த்தமா தோணலாம். ஆனா இந்த 3 தூண்டுகளும் மூளையோட 3 அடிப்படை நரம்பியல் செயல்பாடுகளோடு ரொம்ப துல்லியமா பொருந்தது. எப்படி? கொஞ்சம் விளக்குங்களேன். முதலாவது தூண் ஒழுக்கம். நரம்பியல் மொழியில சொல்லணும்னா இது மூளையோட ரெகுலேஷன், அதாவது கட்டுப்படுத்துற செயல்பாடு. நமக்கு நாமே அல்லது மத்தவங்களுக்கு தீமை விளைவிக்காமல் நன்மையை உருவாக்குவது. ஓ, நம்ம செயல்களை கட்டுப்படுத்துறது. ஆமா. இதை செய்யறது நம்ம மூளையோட முன்கடல் பகுதியில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி. இதை மூளையோட CEO அப்படின்னு சொல்லலாம். தலைமைச் செயல் அதிகாரி. அதேதான். நாம கோபத்துல கத்த நினைக்கும் போது வேண்டாம், பொறுமையாயிரு அப்படின்னு நம்ம பழைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது இந்த CEO தான்.
மேலும் இது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்போட இணைந்து செயல்படுது. இந்த பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் இத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நேர்களுக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம். கண்டிப்பா. நம்ம நரம்பு மண்டலத்துல 2 முக்கிய பகுதிகள் இருக்கு. ஒன்னு சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இது ஒரு காரோட ஆக்சிலரேட்டர் மாதிரி. ஆபத்து வரும்போது நம்ம உடம்ப தயார்படுத்தி இதயத் துடிப்பை அதிகமாக்குறது இதோட வேலை. ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், சரியா? கரெக்ட். இன்னொன்னு பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இது காரோட பிரேக் மாதிரி. இதுதான் நம்மள அமைதிப்படுத்தி இதய துடிப்பை குறைச்சு உடலை இயல்பு நிலைக்கு கொண்டு வரது. ஓஹோ! ஒழுக்கம் அல்லது ரெகுலேஷன் அப்படிங்கிறது இந்த பிரேக் படலை சரியா பயன்படுத்தி மூளையை அமைதிப்படுத்துறது தான். ஆஹா, அருமையான விளக்கம். சரி, இப்போ 2வது தூண் விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். இத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது? விழிப்புணர்வு அப்படிங்கிறது மூளையோட கற்கும் செயல்பாட்டோட தொடர்புடையது. இத ஒரு கவன குவிப்பான், அதாவது ஸ்பாட்லைட் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பாட்லைட் சுவாரஸ்யமா இருக்கே. நீங்க எதன் மீது உங்க கவனத்தோட ஒளிய பாய்ச்சறீங்களோ அங்கதான் மூளையோட நரம்பு மண்டலம் புதிய இணைப்புகளை உருவாட்டுது. நாம கோபத்தின் மீதோ அல்லது பழிவாங்கிற எண்ணத்தின் மீதோ தொடர்ந்து கவனம் செலுத்தினா மூளையில கோபத்துக்கான நரம்புகள் வலுவடையும். ஆமா, அதே அமைதியின் மீதும் நிகழ்காலத்தின் மீதும் கவனம் செலுத்தினா அமைதிக்கான நரம்புகள் வலுவடையும். உங்க கவனம் தான் ஒளியை எந்த இடத்துல வச்சு செதுக்கணும் அப்படிங்கறது தீர்மானிக்குது. சூப்பர். 3வதா ஞானம், அதாவது விஸ்டம். இது மூளையோட எந்த செயல்பாட்டோடு ஒத்துப்போகுது? ஞானம் அப்படிங்கிறது மூளையோட தேர்வு செய்யும் செயல்பாடு, செலெக்ஷன். நம்ம முன்னாடி பல வாய்ப்புகள் இருக்கும்போது எது தற்காலிக வலியை தந்தாலும் நீண்டகால நன்மையை செய்யும், எது தற்காலிக இன்பத்தை தந்து நீண்டகால துன்பத்தை உருவாக்கும் அப்படின்னு பகுத்தறிந்து சிறந்ததை தேர்ந்தெடுப்பதே ஞானம். லாங் டேர்ம் பெனிஃபிட்ட பாக்குறது. ஆமாம், பயனற்ற எண்ணங்களை விட்டுட்டு பயனுள்ள எண்ணங்களை தேர்ந்தெடுப்பது மூளையோட இந்த செயல்பாட்டின் மூலமா தான் நடக்குது. இதை கேட்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. மூளையோட சிஇஓவை செயல்படுத்துறது, கவன குவிப்பானை சரியா பயன்படுத்துறது, சரியானவற்றை தேர்ந்தெடுப்பது. ஆனா நேரின் சார்பாக நான் இங்க ஒரு யதார்த்தமான கேள்வி எழுப்ப விரும்புறேன். தாராளமா கேளுங்க. இப்போ ஒரு சாதாரண மனிதரா தினமும் காலையில எழுந்து டிராஃபிக்ல சிக்கி ஆபீஸ்ல பல சவால்களை சந்திச்சு சாயந்தரம் சோர்வோட குடும்பத்தை கவனிக்கும் ஒருவருக்கு இது நடைமுறையில சாத்தியமா? இந்த மூளைய மாற்றியமைக்கும் வித்தைய கத்துக்க நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு இமயமலைக்கு சென்று ஒரு துறவியா மாறணுமா? இது நிறைய பேருக்கு வர ரொம்ப நியாயமான கேள்வி. பலரும் தியானம் அல்லது மூளை பயிற்சி அப்படின்னு ஒன்னே இது துறவிகளுக்கானதுன்னு நினைச்சிடுறாங்க. எனக்கும் ஆரம்பத்துல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. திபெத்திய துறவிகள் பல மணி நேரம் தியானம் செய்யும் போது அவங்க மூளையில சக்தி வாய்ந்த காமா அலைகள் உருவாகுது அப்படிங்கறது அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. அது உண்மைதான். ஆனா உங்க மூளைய மாத்த நீங்க இமயமலைக்கு போக வேண்டியதில்லை. புத்தகத்தோட 15வது ஆண்டு பதிப்பின் முன்னுரையில ரிக் ஹான்சன் ஒரு அற்புதமான ரொம்ப எளிமையான கருத்தை முன்வைக்கிறார். அதுதான் பாசிட்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நேர்மறையான நரம்பு நெகிழ்வுத்தன்மை. அது இன்னும் நேர்மறையான நரம்பு நெகிழ்வுத்தன்மை. நான் வெறுமனே நேர்மறையா சிந்திக்கணும், அதாவது பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. இது ஒரு பௌதிக ரீதியான நரம்பியல் செயல்முறை. ஓ, பிசிக்கல் ப்ராசஸ். ஆமா, நம்ம மூளையோட பரிணாம வளர்ச்சியான அது ஆபத்துகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் உடனே பிடிச்சுக்கும். இதை ரிக் ஹான்சன் ஒரு அழகான உப்புமையால சொல்றாரு. நமது மூளை எதிர்மறையான விஷயங்களுக்கு வெல்க்ரோ போலவும் நேர்மறையான விஷயங்களுக்கு டெஃப்லான் போலவும் செயல்படுது. வெல்க்ரோ மற்றும் டெஃப்லான் நல்லா இருக்கே. ஆமா, ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அது வெல்க்ரோ மாதிரி மூளையில ஒட்டிக்குது. ஆனா ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது நான்ஸ்டிக் தவாவுல இருக்கிற டெஃப்லான் மாதிரி சறுக்கிக்கிட்டு போயிடுது. அப்படியானால் இது எப்படி மாத்துறது? நம்ம மூளையை எப்படி பழக்குவது? உங்க தினசரி வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன நல்ல அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்வதுதான் இதற்கான வழி. இத டேக்கிங் இன் த குட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்ல விஷயங்களை ரசிக்கிறது. கரெக்ட். நீங்க காலையில ஒரு சுவையான டீ குடிக்கும்போது, நண்பரோட ஒரு நிமிஷம் சிரிச்ச பேசும்போது, அல்லது ஒரு அழகான பாக்க கேட்கும்போது அந்த அனுபவத்தை உடனே கடந்து போயிடாதீங்க. அந்த உணர்வை குறைந்தபட்சம் 10 முதல் 20 வினாடிகளுக்கு உங்க மனசுக்குள்ள முழுமையா தக்க வச்சுக்கோங்க. அந்த 10 முதல் 20 வினாடிகள் ஏன் அவ்வளவு முக்கியம்? அந்த சின்ன இடைவெளியில மூளைக்குள்ள என்ன நடந்துடும்? அதுதான் நரம்பியல் மாற்றம் நிகழும் நேரம். ஒரு நல்ல உணர்வை நீங்க 20 வினாடிகள் தக்க வைக்கும்போது அது தற்காலிக நினைவகத்திலிருந்து நீண்ட கால பௌதீக சேமிப்புக்கு மாறுது. ஷார்ட் டேர்ம் பஃபர்ல இருந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு போகுது. வாவ்! அதாவது தற்காலிகமாக பாய்ந்த மின்சாரம் புதிய நரம்பு இணைப்பா புரதப்பாலமா மாறத் தொடங்குது. ஒரு தற்காலிகமான மனநிலை நிரந்தரமான குணமாக மாறும் தருணம் அதுதான். இத செய்ய நமக்கு எந்த மலை குகையும் தேவையில்லை. ஆபீஸ்ல காஃபி குடிக்கிற அந்த ஒரு நிமிஷமே போதும் இல்லையா? கண்டிப்பா, அந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு போதும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
அன்றாட வாழ்க்கையோட சின்ன தருணங்களிலேயே இவ்ளோ பெரிய அறிவியலை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது மாபெரும் நம்பிக்கை. ஆனா இந்த மூளைய மாத்திர அறிவியல் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த முதல்ல ஒருத்தருக்கு தன் மீதே அக்கறை வேணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் அடிப்படை. நம்ம நலன்ல நாமே அக்கறை கொள்ளாம எந்த பயிற்சியும் பலனளிக்காது. இந்த இடத்துல நூலாசிரியர் ரிக் ஹான்சனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம பேசியே ஆகணும். அது என்னை ரொம்ப பாதிச்சுது. அது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பதிவு. ஒரு தனி மனிதனுக்கு தன் மீதான அக்கறை எப்படி உருவாகுது அப்படிங்கறத விளக்குற அந்த சம்பவத்தை நீங்களே நேயர்களோட பகிர்ந்துக்கோங்களேன். நிச்சயமா. ரிக் ஹான்சன் கப்போ 6 வயசு. இல்லினாய்ஸ் மாகாணத்துல ஒரு மழைக்கால மாலை நேரம். ம், அவரோட வீட்ல ஏதோ ஒரு காரணத்தால பயங்கரமான மனக்கசப்பும் மகிழ்ச்சியின்மையோ இருக்கு. அந்த 6 வயசு சிறுவன் ஹான்சன் வீட்டின் வெளியே அந்த இருட்டுல கொற்ற மழையில நின்னுட்டு தொலைவுல தெரிஞ்ச மத்த வீடுகளோட சின்ன விளக்குகளை பார்த்து கொண்டிருக்காரு. அந்த சின்ன வயசுல ஒரு தனிமை உணர்வா? ஆமா, அந்த விளக்குகளோட வெளிச்சத்துல அந்த சிறுவனோட மனசுல ஒரு ஆழமான தெளிவு பிறக்குது. எனக்கான மகிழ்ச்சியை நான் தான் தேடிக்கொள்ள வேண்டும். என்னை காப்பாற்ற வெளியிலிருந்து யாரும் வரப்போவதில்லை, வேறு யாரும் அதை செய்ய முடியாது அப்படின்னு அவர் உணர்ந்த தருணம் அது. ரொம்ப வலிமையான ஒரு தருணம். நீங்க இதை சிந்தித்து பாருங்க நேயர்களே. இந்த உலகத்துல ஒருவரிடம் நீங்கள் அதிக அதிகாரம் செலுத்துகிறீர்கள் அல்லது ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்தில் வரப்போகும் நீங்கள் மீதும் மட்டும்தான். உங்க எதிர்காலத்தை நீங்க தான் செதுக்கணும். எவ்வளவு ஆழமான உண்மை. உங்களுக்கு நீங்களே துணையா, உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல நண்பனா இருக்க பழகணும். பீயிங் ஆன் யோர் ஓன் சைட் அப்படிங்கறதா இதற்கான முதல் படி. ஆமாம், மனிதர்களாகிய நாம மத்தவங்களுக்கு காட்டுற அன்பையும் கருணையையும் நமக்கு நாமே காட்டிக்கொள்வதில் எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு தான். கரெக்ட். உங்க நண்பர் ஒரு தவறு செஞ்சுட்டா பரவாயில்ல, அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்வீங்க. ஆனா நாமே ஒரு தப்பு செஞ்சுட்டா மனசுக்குள்ள நம்மளையே ரொம்ப கடுமையா மோசமான வார்த்தைகளால விமர்சிச்சுக்குவோம். அந்த விமர்சனம் நம்ம சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை, அதாவது ஆக்சலரேட்டரை அழுத்தி மன அழுத்தத்தை உருவாக்குது. ஓ, அப்போ அது பிசிக்கலாவே நம்மள பாதிக்குது. ஆமா, அந்த நேரத்துல எனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு உணர்ந்து ஆழமா ஒரு மூச்சு விடுறது போன்ற சின்ன விஷயம் கூட பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை செயல்பட வச்சு மூளையை அமைதிப்படுத்தணும்னு புத்தகம் சொல்லுது. நமக்கு நாமே நண்பனா இருக்கிறது தான் எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நேயர்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? இவ்ளோ பெரிய மூளைய, பல லட்சம் வருஷங்களா பழகி போன மூளையோட வயரிங்க ஒரு முறை ஆழமா மூச்சு விடுறது அல்லது ஒரு டீயை 20 வினாடிகள் ரசிக்கிறது போன்ற இந்த சின்ன சின்ன முயற்சிகள் உண்மையிலே மாற்றிடுமா? இதை புரிஞ்சுக்க நாம ஒரு பிரம்மாண்டமான இயற்கையோட செயல்பாட்டோட இதை ஒப்பிட்டு பார்க்கணும். புத்தகத்துல இதுக்காக ஒரு அழகான வரி இருக்கு. சொல்லுங்க. ஒரு ஒற்றை மழைத்துளி பூமியில விழும்போது அது பெருசா எதையும் செஞ்சிடாது. அது வெறும் ஒரு துளி தானே. ஆமா, ஆனா பல மில்லியன் மழைத்துளிகள் தொடர்ந்து பல 100 ஆண்டுகளா ஒரே இடத்துல விழும்போது அது உறுதியான பாறைகளையே குடைஞ்சு மாபெரும் கிராண்ட் கேனியன் பள்ளத்தாக்கையே உருவாக்கும் வல்லமை பெற்றது. ஓஹோ, அற்புதமான ஒரு ஒப்பீடு. அதே போலதான் உங்க நரம்பு மண்டலமும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு ஆழமான மூச்சு அல்லது ஒரு நல்ல அனுபவத்தை 20 வினாடிகள் ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒற்றை மழைத்துளி மாதிரி தான். ம், ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன சின்ன நேர்மறையான எண்ணங்களை, செயல்களை தொடர்ந்து செய்யும்போது உங்க மூளையோட நரம்பு பின்னல்ல மாபெரும் பள்ளத்தாக்குகளை, அதாவது உறுதியான நிரந்தரமான நேர்மறையான நரம்பு பாதைகளை உங்களால உருவாக்க முடியும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மழைத்துளி. இது நம்ப முடியாத அளவுக்கு ஊக்கமளிக்குது. நம்ம மூளைய நாமே மாற்றியமைக்க முடியும் அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான நம்பிக்கை இப்போ எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. அதுதான் இந்த புத்தகத்தோட வெற்றியே. ஆனா நேயர்களே, நாம இதுவரைக்கும் பேசினது வெறுமனே ஒரு சுய முன்னேற்றம் சார்ந்த தனி மனித விஷயம் மட்டும் கிடையாது. இதோட பரந்த நோக்கம் மிகப்பெரியது. இது உங்களை தாண்டி இந்த உலகத்தையே தொடக்கூடிய ஒண்ணு. ஆமா, மனித மூளையை புரிஞ்சு கொள்வதும் அதை மாற்றுவதும் சமூக அளவிலும் உலக அளவிலும் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கரெக்ட். இந்த புத்தகம் ஒரு எச்சரிக்கையோட அதே நேரம் ஒரு பெரும் நம்பிக்கையோட முடியுது. இன்னைக்கு நம்ம உலகம் பேராசை, பயம், அப்புறம் கோபத்தால நிறைஞ்சு கத்தியின் விளிம்பில் நிற்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். வேர்ல்ட் ஆன் தி எட்ஜ் ஆஃப் a sword. ஆமாம், போர்கள், பசி, சுற்றுச்சூழல் பேரழிவுகள் அப்படின்னு எப்போ வேணாலும் எந்த பக்கமும் உலகம் சாய்ந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான நிலையில நாம இருக்கோம். ஆனா அதே நேரத்துல இந்த உலகை காப்பாற்ற தேவையான அறிவும் தொழில்நுட்பமும் வளங்களும் நம்ம கிட்ட முழுமையா இருக்கு. குறைபாடு வளங்கள்ல இல்ல, மனிதர்களோட மனசுல தான் இருக்கு. அதாவது மனிதர்களோட மூளையில தான் இருக்கு. நிச்சயமா. ஒருவருடைய மூளையில நடக்கிற நேர்மறையான மாற்றம் அவரை சுற்றியுள்ள குடும்பத்தை, அவருடைய சமூகத்தை, இறுதியா இந்த உலகத்தையே ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்த உதவும் இல்லையா? சந்தேகமே இல்ல. தனி மனிதர்களோட மூளையில ஏற்படுற அமைதியும் கருணையும் ஞானமும் தான் ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட போக்கையே மாற்றியமைக்க வல்லது.
ஒவ்வொரு தனிமனிதனும் தன் மூளையில உள்ள அச்சத்தையும் கோபத்தையும் குறைச்சு புரிதலையும் அன்பையும் வளர்க்கும்போது அது ஒரு கூட்டு நரம்பியல் மாற்றமா உருவெடுக்குது. கலெக்டிவ் நியூரோலாஜிக்கல் ஷிஃப்ட். கரெக்ட். நீங்க உங்களை மாத்திக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கானது மட்டும் கிடையாது. உண்மையில நீங்க இந்த உலகுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி அதுதான். மிக அற்புதமான ஒரு செய்தி. மனித மூளையோட ஆழமும் அதோட எல்லையற்ற சாத்தியக்கூறுகளும் உண்மையில நம்மள வியக்க வைக்குது. நாம இன்னைக்கு விவாதித்த இந்த ஆழமான மூல ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு புதிய கேள்வியோட இந்த உரையாடலை நிறைவு செய்ய விரும்புறேன். கண்டிப்பா. நேயர்களே, மலையடிவாரத்தில் பெய்யும் சிறு சிறு மழைத்துளிகள் எப்படி அங்கே நிரந்தரமான சுவடுகளை விட்டுச் செல்கிறதோ, மாபெரும் பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறதோ, அதே போலதான் நமது எண்ணங்களும். நிச்சயமா உங்கள் ஒவ்வொரு சிறிய எண்ணமும் உங்கள் மூளையில் பௌதீக மாற்றத்தை உருவாக்குகிறது என்றால், இந்த நொடியில் உங்கள் எண்ணங்களைக் கொண்டு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பை உங்கள் மூளைக்குள் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சற்றே சிந்தித்துப் பாருங்கள்.